தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி. இருதயங்களை ஊற்றிவிடுங்கள். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவனுடைய வசனத்திற்குள் நனைந்து அதில் மூழ்கி போவது பிரயோஜனமான ஒன்று. யாபேசின் வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் வேதனையின் கதறல்களை அங்கீகரிக்கிறார் என்கிற சத்தியத்தினால் நாம் அசைக்கப்படுகிறோம். மனிதன் உணர்ச்சிகளுடையவன். நாம் இயந்திரங்கள் அல்ல. தோல்விகளையும் கடும் துன்பங்களையும் சந்திக்கும் போது நம்மில் அநேகர் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் தங்கள் உணர்ச்சிகளை கொட்ட விரும்புகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தங்களுக்குள்ளேயே அடக்கி வைப்பவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பின் நொறுக்கப்பட்டவர்களாக, உடைக்கப்பட்டவர்களாக மாறுகின்றனர். ஜெபம் தேவனால் வடிவமைக்கப்பட்ட அழகானதொரு வாய்க்கால். நம் சரீர, இருதய, உணர்ச்சி பூர்வ மற்றும் ஆவிக்குரிய தேவைகளுக்காக தேவனோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு தேவனாலேயே ஏற்படுத்தப்பட்ட வழி அது. நம் பெருமூச்சுக்களை கரிசனையோடு உற்று கேட்டு ஏற்ற நேரத்திலே நேர்த்தியான வகையிலே தேவன் நமக்கு பதிலளிக்கிறார். நம்மை தேவனிடத்தில் கொடுத்து தேவ ஸ்பாவங்களை நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ளும் வழி ஜெபம். யாபேஸ் வேதனையோடு தேவனிடம் கதறி சொல்லுகிறான். தேவரீர், இது வார்த்தைகளை காட்டிலும் அதிகமானதை தெரிவிக்கிறது. யாபேசினுடைய எல்லா வேதனைகளையும் கவலைகளையும் அவனது இயலாமைகளையும் வெளிப்படுத்துகிறது. நம் தேவன் நம்மை கரிசனையோடு விசாரிக்கிறவரானபடியால் நம் கவலைகளை எல்லாம் அவர் மேல் தூக்கி எறிந்து விடுவோம். அந்நாள் தான் மலடியாய் இருந்ததினால் ஏற்பட்ட அவமானங்களை எல்லாம் தேவனுக்கு முன்பாக வைத்து தன் இருதயத்தை ஊற்றிய போது கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சாமுவேலை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். உங்கள் இருதயம் மிகவும் வேதனையடைந்து அதனால் உங்களுடைய ஜெப நேரத்திலே உங்கள் வேதனை கதறல்களாக வெளிப்பட்டால் பரவாயில்லை, தேவன் அதை புரிந்து கொள்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.